சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இறைமேந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். கடந்த 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவருடைய தெய்வீக கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்தது, அதற்காக நன்றி. இப்போதும் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை எப்படி வழிநடத்துவார் என்று சொல்கின்ற போது எசாயா தீர்க்கதரிசனம் 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். As a mother comforts her child, so I will comfort you. எசாயா 49:15 தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தாமே உங்களுடைய வாழ்விலே ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, தாய்க்கும் தந்தைக்கும் மேலாக இருந்து இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.